ரைஸ் பண்றேன் வீட்டு மேல தான் போ ரைட் அந்த சைடு அந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஹாய் நண்பர்களே நான் தான் உங்களோட பத்ரி ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் பர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கூட யார் இருக்காங்க பாருங்க என் பேர் வந்து ஆகிப் ஸோ நான் பத்ரியோட ஃப்ரெண்டு ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு 2 பொருள் தேவைப்படும் ஒன்று பிளாஸ்டிக் பாட்டில் அப்புறம் இன்னொரு வந்து சைக்கிள் பம்ப் இல்லை பொதுவாக என்ன பம்ப் இருந்தாலும் ஓகே ஸோ ஆரம்பிக்கலாம் ஸோ நமக்கு 2 ஐட்டம் வீடியோக்குள்ள ஸோ இதுதான் சைக்கிள் பம்ப் நம்ம யூஸ் பண்ணுறது வாட்டர் பாட்டிலும் வந்துருச்சு ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ் நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸோ முதல்ல இதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம முதல்ல எடுத்தோன்னா இதோட நார்மலே நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும் ஆர் வந்து வெளில போகக்கூடாது ஆர் வெளில எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்டு ஸோ நல்லா டைட்டாக பட்டுச்சுன்னா கீழே வைக்கணும் மேலே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேலே பறக்க வச்சு காட்டுறோம் மேலே வந்து தண்ணி இல்லாமல் பண்ணலாம் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் ஸோ அதனால தான் நம்ம கார்டன் பண்ணுறோம் ஸோ இது வந்து சேஃபாக இருங்க ஏன்னா நம்ம கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப பயங்கரம் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொன்னோம் தான் ஸோ நம்ம பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேமராமேன் இது மேலே வரணும் ஓகேவா நம்ம ராக்கெட் லான்ச் பண்ண ராக்கெட் இந்த ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா 2 கோக்கெட் அங்கே வச்சுருக்கோம் ஷெல்லுக்கு ஸோ அப்போ தான் வந்து அது நிற்கும் ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பம்ப் பண்ண போகிறேன் இந்த பம்ப் பண்ணும்போது இது பறக்கும் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கேமராமேன் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டீங்கன்னா கேமரா நல்லா கவர் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுங்க ரெடியா 3 2 1 ஸ்டார்ட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து ஷார்ட் எடுக்க போகிறோம் ட்ரோன் வந்து மேலே இருக்கு நல்லாவே தெரியும் வந்து கேமராமேன் வந்து மேலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ட்ரோன் ஹைட் எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஸோ ஏன்னா வந்து இது வந்து யாராச்சும் மேலே போட்டுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கே இது வந்து இன்ஜூரி ஆகிடுச்சு பிகாஸ் இது வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோம் ஆனால் அப்போ நாங்கள் ஸ்பெஷல் இல்லை இப்போ நாங்கள் ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம் ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தா இதோட ஹைட்டை மட்டும் நம்ம இதோட ஹைட்டை மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம ஆர்டிஎஃப் வந்து மேலே எங்கே இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3 மாடி இருக்கும் ஸோ கேமரா வந்து ஃபஸ்ட் மாடி இருக்கலாம் பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு ஏன்னா பாட்டில் வந்து நாங்கள் ஒழுங்காக மூடலை இல்லை அது மட்டும் இல்லை பாட்டில் வந்து நாங்கள் மேலே பிடிச்சிடும் கீழே பிடிச்சா ஈஸியாக போயிடும் ஸோ இதுக்கு நிறைய ப்ரெஷர் வேணும் மேலே போகிறதுக்கு ஸோ இதுதான் செகண்ட் ட்ரை இது போகணும்னு தெரியல ஸோ இது தண்ணி போட்டு என்ன ஆகுது அந்த செகண்ட் ட்ரை பண்ணலாம் ஸோ அப்புறம் ஆப் போகுது மாடிக்கு போச்சு செகண்ட் மாடி அளவுக்கு போகுது ஸோ எங்களுக்கு இப்போ பாட்டில் வந்து காணாம போயிடுச்சு நாங்கள் இன்னொரு பாட்டிலில் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய பாட்டில் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த தடவை நான் பண்ண போகிறதில்ல பத்ரி அண்ட் ரிஷி வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ண போகிறாங்க ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பெரிய ரவுடர் ஸோ இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலோட இந்த நோஸ்டில் வந்து உள்ளே பண்ணலாம் கரெக்டாக டைட்டாக உள்ள போனதுக்கப்புறம் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சின்ன பாட்டில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பத்ரி கொஞ்சம் வேகமாக பம்ப் பண்ணுறாரு ஸ்ட்ரைட் ஸோ அது போகுமான்னு கூட தெரில எங்களுக்கு நோனோ கடைசி மூச்சு வரைக்கும் போகிறாங்க அவெஞ்சர்ஸ் மூவியில் வர சீன் பாட்டில் பயங்கரமாக பொங்கிருச்சு இப்போ தொட்டா பறக்கும்னு நினைக்கிறேன்
Okay, last try. 3, 2, 1 start. Come on. அடியா. ஸோ நாங்கள் பண்ண முடியல. ஸோ நான் கீழே இறங்கி வந்து பார்க்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து எங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பம்ப் பண்ணி பறக்கவே இல்லை. நாங்கள் லைட்டாக தொட்டோம், செம்ம வேகமாக முன்னாடி சவுண்ட் வந்தது. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணலாம் இது ஆக்சுவலி. செம்ம சவுண்டு. ஸோ செகண்ட் ட்ரை பண்ணுறோம் இதை. நான் ட்ரை பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நாங்களே பாருங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கு. இந்த மேலே என்ன ஆகுது? ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பம்ப் பண்ணியிருப்பேன். நானே ரிஷி ஒரு 25 பம்ப் பண்ணியிருப்பேன். 75 பம்ப் வந்து விடுந்தது. ஸோ இந்த வாட்டி நான் 100 பம்ப் பண்ணிக்கிறேன். ரிஷியை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து திருப்பி பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. தேர்ட் ட்ரை நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாஸ் ஆச்சு, பட் கேமராவில் வந்து அது கேப்சர் ஆகல. ஏன்னா ரொம்ப வேகமாக போச்சு. ஸோ தேர்ட் ட்ரை. ஸோ இதை நாங்கள் கரெக்டாக எடுக்க பார்க்குறோம். பத்ரி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த பலூன் மேலே பாட்டில் மேலே போகிறத வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஓகேயா? கையில் பிடிச்சிக்கோங்க. 3, 2, 1. யாரடா ஃபேஸ் பண்ணுறேன்? வீட்டு மேலே தான் போ. ரைட் அந்த சைடு அந்த ஃபாரஸ்ட். ஸோ வந்து நாங்கள் வந்து மொத்தமாக வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பயங்கர கஷ்டம். கிட்டத்தட்ட 4th ட்ரையில் தான் எங்களுக்கு சக்ஸஸே ஆச்சு. அதனால் ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then see you. டாட்டா, bye bye.